The force F acting on a particle of mass m is clearly indicated by the force time graph as shown in below. Change in momentum of particle over the time interval from 0 to 8 seconds. Force acting on a particle of mass m கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு force time graph given. Change in momentum of the particle over the time interval 0 to 8 seconds வரை கேட்டிருக்காங்க. Change in momentum பொறுத்த வரைக்கும் அந்த del p is equal integral f dt. That is nothing but area under the graph. இங்கே வந்து ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே வந்து ஆஃப் பிஹெச், இங்கே ரெக்டாங்கிள் இருக்குது, இங்கே ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ 1/2 இன்ட்டு இங்கே 2/02 பிரெத்து, இங்கே வந்து 6 இருக்குது 0, ஸோ 6/0 6 ஹைட்டு, இது பிரெத்து ஹைட்டு, இது எல் இன்ட்டு பி. நெக்ஸ்ட்டு ஓகேவா, இங்கே வந்து என்ன உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபோர் இங்கே 2, அப்போ 2 மறுபடியும் இங்கேனா இங்கே வந்து 3 ஓகேவா. லென்த்து வந்து 3, அதாவது இந்த பிரெத்து வந்து 3யும் இது வந்து 2வும் இருக்குது ஓகேவா. அப்போ வந்து 3 × 2 போட்டுருவோம். ப்ளஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8 - 4 4 இது லென்த்து, அடுத்தது 3/0 பிரெத்து 4 × 3. ஸோ இப்போது இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 6 மைனஸ் இங்கே என்னது 6 ப்ளஸ் இங்கே 12, 6 - 6 + 6 cancel ஆகிடும். ஸோ 12 நியூட்டன் செகண்ட். ஏன்னா ஃபோர்ஸ் இன் நியூட்டன், டைம் இன் செகண்ட். ஸோ 12 நியூட்டன் செகண்ட் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம். தட் இஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.